ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம விலங்குகள் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? வாங்க. முதல்ல காட்டு விலங்குகள். சிங்கம், லயன். சிங்கம் தான் காட்டோடைய ராஜா. சிங்கம் பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருக்கும். அது நடந்து வரப்ப பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு மெஜாஸ்டிக் லுக் இருக்கும். மெஜஸ்டிக் அப்படின்னா ரொம்ப கம்பீரமான விலங்கு. அதோட கர்ஜனை 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும். சிங்கம் அப்படின்னா லயன். புலி, டைகர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், புலி தான் நம்ம இந்திய நாட்டின் தேசிய விலங்கு. அது பயங்கரமா நீச்சல் அடிக்குமா. நீச்சல் திறமை ரொம்ப அதிகம். இதுவும் ரொம்ப தைரியமான ஒரு விலங்கு. புலி, டைகர். யானை, எலிஃபண்ட். யானை மிகப்பெரிய விலங்கு. அது குண்டா இருக்கு அப்படின்னு ஓடாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அது ஒரு மணி நேரத்துக்கு 24 கிலோமீட்டர் ஓடுமாம். அதே மாதிரி ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருக்குமா யானைக்கு. யானை, எலிஃபண்ட். சிறுத்தை, சீட்டா. சீட்டா, சிறுத்தை தான் ரொம்ப வேகமா ஓடும் விலங்கு. ஆனா அதுக்கு கர்ஜிக்க தெரியாது. புலி மாதிரி, சிங்கம் மாதிரி கர்ஜிக்க தெரியாதான். பூனை மாதிரி கத்துமா, இல்லைன்னா குருவிகள் மாதிரி கீச்சிடுமே ஒழிய கர்ஜிக்க தெரியாது. ஆனா வேகமா ஓடுற விலங்கு சிறுத்தை, சீட்டா. குதிரை, ஹார்ஸ். குதிரைக்கு ரொம்ப மிகப்பெரிய கண்கள் இருக்குமா. அதால 360 டிகிரி, அதாவது சுழட்டி, தன்னோட கண்களை முழுமையா சுழட்டி பார்க்க முடியுமா. அதனாலதான் குதிரை வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டியிருப்பாங்க. அது நேராக மட்டும்தான் பார்த்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. குதிரை, ஹார்ஸ். கரடி, பியர். கரடி ரொம்ப அறிவான ஒரு விலங்காமா. அதுக்கு தேன் இல்லை, அது ரொம்ப பிடிக்கும். கரடி, பியர். மான், டீர். மான் பொறுத்த வரைக்கும் அதுக்கு கேட்குற சக்தி ரொம்ப அதிகமா. மான்களுக்கு கேட்குற சக்தி ரொம்ப அதிகமா. அதனால ரொம்ப தூரத்திலேயே புலியோ இல்லை சிங்கமோ தன்னை தாக்க வரப்ப முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போயிடும். மான், டீர். குரங்கு, மங்கி. குரங்கு, மங்கி. நம்ம எல்லாமே குரங்கை பார்த்துருப்போம். மரங்களில் இருக்கும், பயங்கர சேட்டை பண்ணும். வாழைப்பழம்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம நம்மளோட மூதாதையரே குரங்கு தான். குரங்குலேருந்து தான் மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னே சொல்லுவோம். குரங்கு, மங்கி. அடுத்தது வீட்டு விலங்குகள். பசு, கவ். பசு பொறுத்த வரைக்கும் அதோட வயிறுல 4 பகுதி இருக்குமா. நம்மளுக்கு எப்படி மனிதர்களுக்கு நம்மளோட இதயத்துல 4 பகுதி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதோட வயிற்றுல 4 பகுதி இருக்குமா. அதே மாதிரி பசுக்கு சிகப்பு கலரும் பச்சை கலரும் தெரியாதாம் பார்த்தா. அந்த கலரை பார்க்கும்போது அதனால இதுதான் சிகப்பு கலர், பச்சை கலர் அப்படின்னு அதால கண்டுபிடிக்க முடியாது. பசு, கவ். ஆடு, கோட். ஆடு பொறுத்த வரைக்கும் இதுவும் ரொம்ப அறிவான விலங்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டுக்குமே அந்த ஸ்மெல்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஆட்டுக்குமே அந்த ஸ்மெல் வேற வேறையா இருக்கும். அதை வச்சுதான் தன்னுடைய அம்மா ஆடுகள் தன்னோட குட்டி ஆடுகளை கண்டுபிடிக்கணும். ஒரு ஆட்டுக்கு இருக்கிற அந்த வாடை, அந்த ஸ்மெல் மாதிரி இன்னொரு ஆட்டுக்கு இருக்கவே இருக்காது. ஆடு, கோட். முயல், ராபிட். முயல், ராபிட். முயல் பொறுத்த வரைக்கும் அதோட பற்கள் ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப கூர்மையானதாக இருக்கும். அது வாழ்நாள் ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு பற்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் முயல், ராபிட். நாய், டாக். நாய், அது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப பாசமாக இருக்கும், ரொம்ப நன்றியுள்ள நாய். அதுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகம், கேட்குற சக்தியும் அதிகம், நுகர்வு தன்மையுமே ரொம்ப அதிகம் இல்லையா. ரொம்ப மனிதர்களோடைய ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்க விலங்குல முதல் இடத்துல நாய் தான் இருக்கு. நாய், டாக். பூனை, கேட். பூனைக்கு நம்ம பால் கொடுப்போம் இல்லையா. பூனை பால் நல்லா குடிக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் அதால் இது ஸ்வீட் டேஸ்ட்டு அப்படின்னு அதுக்கு தெரியாதான். எப்படி நம்மளாம் ஒரு சாப்பிட்றோம், பால்கோவா சாப்பிட்டோம், குலோப்ஜாம் சாப்பிட்றோம், இது ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதில்ல. அதே மாதிரி பூனைக்கு இது ஸ்வீட் டேஸ்ட்டு அப்படிங்கிறத அதை அதால் உணரவே முடியாதான். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 15 16 மணி நேரம் பூனைகள் தூங்கும். பூனை, கேட். அடுத்து கடல்வாழ் உயிரினங்கள்.
கடல்வாழ் உயிரினங்கள்ல முதல்ல டால்ஃபின். அதை தமிழ்லையும் டால்ஃபின் தான் சொல்லுவோம், இங்கிலீஷ்லையும் டால்ஃபின் தான் சொல்லுவோம். டால்ஃபினுக்கு 2 ஸ்டொமக் இருக்காம், அதாவது 2 வயிறு இருக்குது. அதே மாதிரி அது தூங்கும்போது ஒரு கண்ணை திறந்து வச்சுட்டு தான் தூங்குவோம். ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை வந்து திறந்துட்டு எப்பயுமே ஒரு அலாட்டாவே அப்படி தான் வந்து தூங்குவோம் டால்ஃபின். அடுத்தது வந்து ஆக்டோபஸ். ஆக்டோபஸும் தமிழ்லையும் ஆக்டோபஸ் தான், இங்கிலீஷ்லையும் ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸோட பிளட் இருக்குல்ல, ரத்தம் வந்து ப்ளூ கலரில் இருக்குமா. அதே மாதிரி அதுக்கு வந்து 3 இதயங்கள் இருக்கு. ஆக்டோபஸ்க்கு ரத்தம் ப்ளூ கலர்லேயும் 3 இதயம் இருக்கும். கடல் குதிரை, சீ ஹார்ஸ். கடல் குதிரைக்கு வந்து வயிறு அப்படிங்கிற ஒரு பகுதியே கிடையாது. கடல் குதிரை, சீ ஹார்ஸ். திமிங்கலம், ப்ளூ வேல். திமிங்கலம் பற்றி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். உலகத்தில் ரொம்ப பெரிய விலங்கு. அதோட கிலோ வந்து 200 டன் இருக்குமா. அது வந்து கத்துச்சுன்னா 100 மைல் வரைக்கும் கேட்குமா. அப்படின்னா பார்த்துக்கோங்க அதோட சத்தம் எப்படி இருக்கும்னு. அதுக்கிட்டலாம் நம்ம கத்தும் போது இருந்தால் அவ்வளோதான், காதே வந்து கேட்காம போயிடும்னு நினைக்கிறேன். 100 மைல் அளவுக்கு இருக்குமா அதோட சத்தம். திமிங்கலம், ப்ளூ வேல். நட்சத்திர மீன், ஸ்டார் ஃபிஷ். நட்சத்திர மீன்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஐ கிடையாதான், கண்கள் கிடையாது, ரத்தம் கிடையாதான், மூளை இருக்காதான். ஆனால் வந்து நட்சத்திர மீன் பார்த்தீங்கன்னா இப்படி அதுக்கு வந்து 5 இது இருக்கும். அதோட ஆர்ம்ஸ் வந்து இருக்குல்ல, அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டு வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து வளரக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அதுக்கு இருக்கு. நட்சத்திர மீன், ஸ்டார் ஃபிஷ். அதே மாதிரி இறால், பெரிய இறால் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் லாப்ஸ்டர். இறாலுக்குமே வந்து அந்த பெரிய லாப்ஸ்டருக்கு, சின்ன ப்ரானுக்கு சொல்லலை, பெரிய அந்த லாப்ஸ்டருக்கு வந்துட்டு ப்ளூ பிளட் இருக்குமா. அந்த ஆக்டோபஸ் மாதிரியே அதோட ரத்தமும் ப்ளூ கலர் இருக்கும். 100 வருஷங்கள் வந்து வாழுமா இறால், லாப்ஸ்டர். நண்டு, கிராப். நண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அதை சாப்பிடுவோம் இல்லையா. அந்த ஓடை உடைச்சி சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது, சளி பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நண்டு வந்து சைடாக தான் வந்து நடக்கும். அதே மாதிரி 10 கால்கள் இருக்கும், சைடாக வந்து நடக்கும். நண்டு, கிராப். குட்டீஸ், இன்னைக்கு நாம விலங்குகள் பற்றியும் அதோட இங்கிலீஷ் நேம் அதுக்குன்னு உரிய ஒரு சிறப்பம்சத்தோட ஒரு இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லாரும் பத்திரமா சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா குட்டீஸ். Dear little ones, like, share, subscribe our channel Razzle Dazzle for more interesting, unique and educational videos. Thank you for watching. Take care, dear little ones. Bye. Love you all.